சூரத்துல் பக்ரா வசனம் 91 மற்றும் 92. அல்லாஹ் அருளிய இவ்வேதத்தை நம்புங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால், எங்களுக்கு அருளப்பட்டதையே நம்புவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அதற்குப் பிறகுள்ள இவ்வேதத்தை மறுக்கின்றனர். ஆனால் இது உண்மையான வேதமாகும். அவர்களிடம் உள்ள வேதத்தை இது உண்மையாக்கவும் செய்கிறது. நீங்கள் உங்களுக்கு அருளப்பெற்றதை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாயின், அல்லாஹ்வின் தூதர்களை இதற்கு முன் ஏன் கொலை செய்தீர்கள் என நபியே நீர் கேட்பீராக. மூசா தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார். ஆனால் அவருக்குப் பின்னால் நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள். வேதக்காரர்களின் அரைகுறை நம்பிக்கை குறித்து இறைவன் இங்கு விவரிக்கின்றான். யூதர்கள் உள்ளிட்ட வேதக்காரர்களிடம் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்புங்கள், அதை உண்மை என ஏற்று பின்பற்றி நடங்கள் என்று சொல்லப்பட்டால், எங்களுக்கு அருளப்பெற்ற தௌராத்தையும் இஞ்சிலையும் நாங்கள் நம்பினாலே போதும், வேறு எதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தங்களது வேதத்திற்கு பின்னால் அருளப்பெற்ற இறுதி வேதமான குர்ஆனை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் உண்மையான ஓர் இறை வேதம்தான் என்பதையும், தங்களுடைய வேதங்களான தௌராத்தையும் இஞ்சிலையும் அது உண்மையாக்குகின்றது என்பதையும் அவர்கள் அறிந்தே உள்ளனர். இதன் மூலம் அவர்களுக்கு எதிரான ஆதாரம் நிலை பெறுகிறது. இதையே மற்றொரு வசனத்தில் பின்வருமாறு இறைவன் கூறுகின்றான். நாம் யாருக்கு வேதம் வழங்கினோமோ அவர்கள் வேதக்காரர்கள் தம்முடைய பிள்ளைகளை அறிவதை போன்று இவரை முஹம்மதை நன்கு அறிவார்கள். அடுத்து நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாயின், அல்லாஹ்வின் தூதர்களை இதற்கு முன் ஏன் கொலை செய்தீர்கள் என நபியே நீர் கேட்பீராக என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது, எங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தை மட்டுமே நாங்கள் நம்புவோம் என்ற வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாயின், உங்களுடைய கரங்களில் உள்ள தௌராத் வேதத்தை உண்மையாக்கியும் அந்த வேதம் மாற்றப்படவில்லை, எனவே அதை கொண்டே தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறியும் உங்களிடம் வந்த முந்தைய நபிமார்களை நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள்? அவர்கள் உண்மையாளர்களே என்பதை நீங்கள் அறிந்துதானே இருந்தீர்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் மீது நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டதாலும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமும் அகந்தையும் கொண்டதாலுமே அவர்களை கொன்றீர்கள். நீங்கள் வெறும் மன இச்சையையும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பையும் தவிர வேறு எதையும் பின்பற்றுவதில்லை. இதையே இதற்கு முன் வந்த ஒரு வசனத்தில், உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை இறை தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு அவர்களில் ஒரு பிரிவினரை பொய்யர் என்றீர்கள், இன்னொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் அல்லவா என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இதன் பொருளாவது, முஹம்மதே, இஸ்ரவேலர்களில் உள்ள யூதர்களிடம் அல்லாஹ் அருளியதை நம்புங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது, எங்களுக்கு அருளப்பட்டதையே நம்புவோம் என்று அவர்கள் பதிலளித்தால், அவர்களிடம் பின்வருமாறு கேளுங்கள். யூதர்களே, அல்லாஹ் அருளிய வேதத்தை உண்மையில் நீங்கள் நம்பினால், அல்லாஹ்வின் தூதர்களை நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள்? உங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தில் நபிமார்களை கொலை செய்வதை இறைவன் தடை செய்திருப்பது மட்டுமின்றி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்களை உண்மையாளர்களென ஏற்று அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளான் அல்லவா? இதன் மூலம் எங்களுக்கு அருளப்பட்டதையே நம்புவோம் என்று அவர்கள் கூறியது உண்மை அல்ல என்பதை சுட்டிக்காட்டி அவர்களை அல்லாஹ் கண்டிக்கின்றான் என அறியலாம். தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார். அடுத்த வசனத்தில் மூசா தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார் என அல்லாஹ் தெரிவித்துள்ளான். அதாவது, தாம் அல்லாஹ்வின் தூதர்தான் என்பதற்கும் அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்பதற்கும் தெளிவான அத்தாட்சிகளுடனும் உறுதியான சான்றுகளுடனும் மூசா அவர்கள் வந்தார்கள். அந்த தெளிவான சான்றுகள் ஆவன: வெள்ளப்பிரளயம், வெட்டுக்கிளிகள், பேன், தவளைகள், இரத்தம், கைத்தடி, பிரகாசிக்கும் கை, கடல் பிளவு, மேகத்தின் மூலம் யூதர்களுக்கு நிழல் அளித்தது,
மண்ணு சல்வா, நீர் வெளிப்பட்ட கல் போன்றவை ஆகும். இவை அனைத்தையும் அவர்கள் கண்கூடாக கண்டார்கள். அடுத்து அவர்களுக்கு பின்னால் காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள் என அல்லாஹ் தெரிவித்துள்ளான். அதாவது நபி மூசா அவர்கள் தமது காலத்தில் அல்லாஹ்விடம் உரையாடுவதற்காக தூர் சினா மலைக்குச் சென்ற பின்னால் அல்லாஹ்வை வழிபடுவதை விடுத்து காளைக்கன்றை வழிபாடு செய்யப்படும் கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள். இதையே மற்றொரு வசனத்தில் மூசாவின் சமூகத்தார் அவருக்கு பின் தங்களின் நகைகளால் காளைக்கன்று போன்ற உருவத்தை செய்து அதை கடவுளாக ஆக்கிக் கொண்டனர். அதற்கு மாட்டின் சப்தம் இருந்தது என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அடுத்து நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டே காளைக்கன்றை நீங்கள் வழிபட்டீர்கள். அவ்வாறு செய்ததில் நீங்கள் அநீதி இழைத்தீர்கள். இதையே வேறொரு வசனத்தில் தாம் நிச்சயமாக வழி தவறிவிட்டோம் என்பதை அறிந்து அவர்கள் கை சேதப்பட்ட பொழுது எங்கள் இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்து எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் இழப்புக்கு உரியவர்கள் ஆவோம் என்று கூறினர் என அல்லாஹ் கூறியுள்ளான்.